நேபாளத்தில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளை அள்ளுண்டு சென்ற வெள்ளம். நேபாளத்தில் ரசுவா பகுதியிலுள்ள போதா கொசி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் குறைந்தது 384 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளதாக நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 291 பேர் வெளிநாட்டினரும் என்றும் 93 பேர் நேபாள குடிமக்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் முதற்கட்டமானது என்றும் காணாமல் போனவர்களின் நிலை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து சரிபார்த்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன வெளிநாட்டவரில் 105 பேர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களும் பட்டியலில் இடம்பெறுகின்றனர். மேலும் 37 பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRI என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்று காலை சுமார் 9 மணியளவில் போதா கொசி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீர் தீபக் பக்கத்தில் இருந்து வந்ததாக ஆரம்பகட்ட தகவல் தெரிவித்தாலும் வெள்ளத்திற்கான சரியான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் பனிப்பாறை மற்றும் பாறை சரிவு உள்ளிட்ட காரணங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த வெள்ளத்தால் ரசுவா மாவட்டத்தில் உள்ள திமுரோ மற்றும் ஜியோ பிரிஸ் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள், சாலைகள், பாலங்கள், வாகனங்கள் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்பு வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் என கூறப்படுகிறது.